இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் பற்றி தான். நீங்கள் வந்து ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் ஆப் மூலமாக நம்ம ட்ரெயின் பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேர் இஸ் மை ட்ரெயின் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதோட ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரம் ஸ்டேஷன் இப்போ சென்னை எக்மூர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டூ மதுரை ஜங்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைண்ட் ட்ரெயின்ஸ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சென்னை எக்மூர்லேருந்து மதுரை ஜங்ஷனுக்கு போகிற எல்லா ட்ரெயினையும் நமக்கு வரிசையாக டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் அந்த ட்ரெயின் எப்போல்லாம் ரன் ஆகும் அப்படின்ற இது இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரை தேஜஸ் அப்படின்றது அந்த ட்ரெயின் தேர்ஸ்டே ரன் ஆகாது. ஸோ அதை டிசேபிள் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷலாக டெய்லி ரன் ஆகும் அப்படின்றனால ரன்ஸ் டெய்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேர் அதாவது ட்ரெயின் டிக்கெட் அமௌண்ட் என்ன அப்படின்றதையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட் என்னைக்கு அப்படின்றத நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கேலண்டர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெயின் டிக்கெட் எந்த கிளாஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அன்ரிசர்வ்டில் எவ்வளோ, இப்போ டிஃபால்ட்டாக அன்ரிசர்வ்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்ரிசர்வ்டில் நம்ம சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் 175. இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸ் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டோன்னே அதோட அமௌண்ட் மாறுது இல்லையா, 325 சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ அடுத்து உள்ளே இப்போ மதுரை தேஜஸ் அது உள்ளே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ லைவாக இப்போ அந்த ட்ரெயின் எங்கே இருக்குது, இப்போ எங்கே அரைவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக 12:16 PM நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு பிளாட்ஃபார்ம் 1 ரீச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ எந்தெந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ 6 o'clock நமக்கு சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 12:16 நமக்கு மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் நடுவில் இப்போ திருச்சியிலேருந்து கொடைக்கானல் ரோடுக்குள்ளே என்னென்ன ட்ரெயின் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ராக் அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ திருச்சியிலேருந்து என்னென்ன ஸ்டேஷன் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயில் என்ன டைமில் கிராஸ் ஆகிருக்கு முதற்கொண்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கொடைக்கானல் ரோடில் அந்த பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணல. நீங்களே இந்த ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம். ஆட் பிளாட்ஃபார்ம் கீழே ஒரு எடிட் மெனு இருக்கு இல்லையா, ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் அப்டேட் ஆகிடும். ஸோ மதுரை ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 1 ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து மேலே ஒரு 3 ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டிங் ஐக்கான் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கோச்சோட அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியுது. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் சில கோச் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த கோச் இந்த நம்பரில் நிற்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம இதில் பார்த்துக்க முடியுது. பட் ஆனால் அவங்களே கீழே சொல்லியிருக்காங்க இது எல்லா ட்ரெயினுக்கு இந்த கோச் பொசிஷன் அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான், ரிமைண்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேர் அலார்ம் ஸ்டேஷன் நம்ம ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மதுரை ஜங்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். இதில் ஒரு 10 minutes 20 minutes இது நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் மூலமாக சூஸ் பண்ணிக்க முடியுது. முன்னாடியே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா செட் அலாரம் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு 20 minutesக்கு முன்னாடியே அது உங்களுக்கு அலார்ம் செட் ஆகிடும். ஸோ அலாரம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷேர் இருக்குது. ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் மூலமாக உங்களோட சோஷியல் மீடியாஸ் மூலமாக நீங்கள் யாருக்காவது உங்களோட ட்ரெயின் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெயின் நம்பர் அல்லது நேம் ஏதாவது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக அதோட கொடுத்தீங்க அப்படின்னா அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்பாட் பண்ணிடும். இப்போ மதுரை தேஜஸ் தான் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்க முடியுது. ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷன் நேம் அல்லது கோட் வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்னை எக்மோர் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ சென்னை எக்மோருக்கு என்னென்ன ட்ரெயின்லாம் எப்போ ரீச் ஆகும், எப்போ கிராஸ் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கு இல்லையா, லோக்கல் நான் லோக்கல், அது மூலமாக அந்த ட்ரெயின்ஸை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியுது. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேஷன் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் 2 ஸ்டேஷன் என்னென்னு கொடுத்தோ நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேலே இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில். ஸோ அடுத்து நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணோமோ அது வந்து கீழே வந்து 1 by 1 அந்த மாதிரி அப்டேட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மதுரை தேஜஸ் சர்ச் பண்ணனால அது வந்திருக்கு. ஸோ இது மூலமாக நீங்கள் குயிக்காக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம். இப்போ இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 டாட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி கிளியர் ரீசன்ட் சர்ச்சஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சஸ் வந்து கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா PNR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட் நம்ம வந்து புக் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு PNR நம்பர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பர் நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபைன் PNR ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஆப் மூலமாகவே தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து சென்னை எக்மோர்னு கொடுக்கலாம், டு வந்து மதுரை ஜங்ஷன், ஜார்னி டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கோட்டா என்ன அப்படின்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு புக் டிக்கெட்ஸ் ஆன் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் வந்து அவைலபிள் ஒன்லி அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிள் சீட் வந்து காமிக்குது. ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மேக் ஷியர் உங்களோட IRCTCயோட யூசர் ஐடி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.